சோதரம் ஏசப்பா, சோதரம் 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 தகப்பனே, இப்பொழுதும் உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். பரத்திலிருந்து மன்னாவை நீங்க தாங்க. இந்த சத்திய வார்த்தைகள் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். ஸோ வருகிற செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அந்த கூட்டத்தை அற்புதமாக நடத்தி தரட்டும். ஸோ அதோடு கூட பிரதீப்போட அம்மாவுக்காகவும் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாரும் ஜெபிச்சுருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து ஜெபிங்க. அவங்க சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரட்டும். ஆமாம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டோம். ஆமாம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வியாழக்கிழமை நம்ம கர்த்தருடைய வருகையின் சத்தியத்தை பார்த்துட்டு வரோம். போன வாரம் வரைக்கும் 7 எக்காலங்களை பார்த்தாச்சு. ஸோ இந்த வாரம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று இடையிடையே நம்ம பார்ப்போம். அதே தான் இன்னைக்கு. நேற்று நான் ஒரு போஸ்டர்லாம் உங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு நான் பார்க்கல இன்னும். ஸோ சர்வாயுத வர்க்கம் அதை குறித்து போதிக்கணும் அப்படின்னு ஆவியில் ஏவப்பட்டுச்சு. ஸோ இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. பல இடங்களில் யூடியூப்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. இது சற்று வித்தியாசமாக வருகைக்கேற்றபடி இருக்கும். ஆமாம், வருகைக்கேற்றபடி இந்த வார்த்தைகள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த சர்வாயுத வர்க்கம் நம்ம எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கிறதும் இருக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி. அதுதான் உங்களை வருகைக்கு போக விடாமல் தடுக்கும். நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட விரும்புவீர்கள், ஆனால் வருகைக்கு போக விடாமல் இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் உங்களோடு பல விதங்களில் போராடி கொண்டே இருக்கும். அதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் வச்சு தான் எனக்கு இந்த யோசனை வந்துச்சு, இந்த செய்தியை எடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரு காட்டுக்குள்ளே, அது ஏஐயா ஒரிஜினலாக அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஆமாம், ஒரு காட்டுக்குள்ளே உடம்பு முழுக்க சர்வாயுத வர்க்கம் போல் ஒரு இரும்பு கவசம், அதை சுற்றி ஈட்டியாக இருக்குது. அந்த கவசம் முழுக்க பல்லு பல்லாக இருக்குது. எந்த மிருகம் தொட்டால் மிருகம் தான் செத்து போகும். ஆமாம், அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே நடக்காது. அவன் தைரியமாக காட்டுக்குள்ளே நடந்து போகிறான். சிங்கம் வந்து அவனை அடிக்கி, சிறுத்தை வந்து அவனை அடிக்கி, புலி வந்து அவனை அடிக்கி, என்ன மிருகம் இல்லாமல் வந்து அவனை அடிக்கி, அவனை ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா அவன் பாடி முழுக்க அந்த இரும்பு ஆயுதம் ஈட்டியாக இருக்குது. அது குத்திடுது அவன் அந்த மிருகத்தை. ஸோ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு. இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு பாதுகாப்பு கட்டாயம் தேவையாக இருக்கிறது. ஆமாம், கர்த்தருடைய பாதுகாப்பு கட்டாயம் நமக்கு தேவையாக இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். தீங்கு நாளிலே, இல்லையா, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எதற்கு பயன்படுகிறது? தீங்கு நாளிலே, பேராபத்துகளிலே, வியாதி பலவீனங்களிலே, கடன் பாரத்திலே, பொல்லாத நாட்களிலே, எதிலெல்லாம் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு இந்த சர்வாங்க வர்க்கத்தை கொடுத்துருக்கிறார்ல, அதை ஒன்றுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். இப்போ சர்வாயுத வர்க்கம் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்கள் எல்லாரும் பைபிள் படித்த எல்லாருக்கும் தெரியும்.
அது தெரியாதவங்களுக்காகவும் தெரிஞ்சவர்களுக்காகவும் நான் அதை சொல்றேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, 6 விதமான சர்வாயுத வர்க்கம் இல்லையா? 6 விதமான சர்வாயுத வர்க்கத்தை இப்ப பார்த்தோம். அதை ஒன்னொன்னா பார்க்க போறோம் இப்போ. ஆமா, எப்படி இது நம்மை கர்த்தருடைய வருகையிலே கொண்டு சேர்க்கும், இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே எப்படி நம்மை அது பாதுகாக்கும். முதலாவது சத்தியம் என்னும் கச்சை. ஆமா, ட்ரெஸ் இல்லாம நம்மளால போக முடியாது. கச்சைனா ட்ரெஸ், ஆடை. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். இப்ப யுத்தத்துக்கு போகும்போது நம்ம அறையில எப்படி ஸ்ட்ராங்கா ட்ரெஸ் போட்டுக்கணும்? ஆமா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம ட்ரெஸ் போட்டு இருந்துருக்கணும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஆடைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஆடைக்கு ஆபத்து வந்துட்டுன்னா யுத்தம் பண்ணவே முடியாது. அப்போ அந்த ஆடை நமக்கு முதலாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்துருவோடு போராடுவதற்கு அந்த ஆடை, அந்த சத்தியம் என்னும் கச்சை, அந்த சத்தியத்தை நம்ம நல்லா பிடிச்சு வச்சுக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். விதண்டாவாதம் பிடிச்ச கூட்டம் இப்படி கேட்கிறது. கர்த்தர் என்ன சொல்றாரு? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா அது உங்களுக்கு கச்சை, அது உங்களுக்கு ஆடை. அந்த ஆடையை நீங்கள் உடுத்தி கொண்டிருக்கும் பொழுது சத்துரு உங்களை தொட முடியாது. அதனால சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிறார். இங்கு ஒரு வீணர் கூட்டம், திமிரு பிடிச்ச ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள்லாம் ஒருத்தருக்கும் அடிமை கிடையாது, நாங்கள் சுதந்திரவாளிகள், ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. அப்படிப்பட்ட எங்களை பார்த்து விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்றீரு அப்படின்னு திமிர்த்தனமான கேள்வி இல்லையா? இன்னைக்கும் இருக்கு. மார்க் போடுற ஆளுக்கு சுவிசேஷத்தை கேட்டுட்டு மார்க் போடுவாங்க. இவர் இப்படி போட்டிருக்காரு பிரசங்கம், இதுக்கு ஒரு 50 மார்க்கு, இதுக்கு ஒரு 30 மார்க்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம மார்க்கெல்லாம் போடக்கூடாது. யாரை கொண்டு கர்த்தர் எப்படி பேசுகிறாரோ கேட்க மனதுள்ளவன் கேட்கட்டும். கேட்க மனசு இல்லையா? கேட்க வேண்டாம். அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொண்டால் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இங்க நான் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறேன், நான் அடிமைகள் இல்லைன்னு அவங்க திமிரா சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு பதில் என்ன தெரியுமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க ஆபிரகாமின் சந்ததி தான்ப்பா, சரிப்பா, ஓகே, வெரி குட். ஆனா நீ பாவம் செய்றிய, நீ பாவம் செய்யறதுனால பாவத்துக்கு நீ அடிமையா இருக்கிற. அந்த பாவம் உன்னை நிர்வாணியாக மாற்றுகிற. நீ நிர்வாணமா பரலோகத்துக்கு வர முடியாது. அப்போ சத்தியம் என்னும் கச்சையை நீ கட்டி இருக்க வேண்டும். அந்த கச்சை உன்னை பாதுகாக்கும், அந்த பாவத்துக்கு விலக்கி உன்னை பாதுகாக்கும். அந்த சத்தியம் உன் இருதயத்தில் இருக்க இருக்க நீ பாவத்துக்கு விலகி ஓடுவாய். வேதம் சொல்லுகிறது பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு. இந்த திமிர்த்தனமா பேசுற ஆள்கள் இருக்கான் பாருங்க, எல்லாம் தெரியும் எனக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கோஷ்டி இருக்குல்ல, அவங்கள பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமா, இந்த எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒன்றும் பிரசங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பைபிள் வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறது?
ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு கர்த்தர் சொல்றார் இல்லையா? ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. இன்னும் அறவேக்காடா இருக்கான். நம்ம பாஷையில அறவேக்காடு. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நிறைகுடம் ததும்பாது குறைகுடம் ததும்பும் அப்படின்ட்டு. எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணவே மாட்டாங்க, இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க. இந்த அறவேக்காடு என்ன செய்யும்? ததும்பிக்கிட்டே தெரியும். நாம அப்படி இருக்கக்கூடாது. சத்தியம் என்னும் கச்சையை கட்டிட்டோமா, கர்த்தருக்குள்ள அவருடைய பாதையில அவருடைய சத்தியத்துல நடக்க தொடங்கணும். வருகைக்கு நேராக இந்த பூமியிலையும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், கர்த்தருடைய வருகையிலையும் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களா. யுத்தத்துக்கு போறவங்க மார்க்கவசத்தோட போனா கொஞ்சம் பாதுகாப்பு அவங்களுக்கு. எவனாவது தூரத்துல இருந்து ஒரு அம்பு எஞ்சான்னா அது குத்தாது, பக்கத்திலே வந்து வெட்டினாலும் வெட்டுப்படாது. ஏன்னா மார்க்கவசம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த மார்க்கவசம் நமக்கு கட்டாயமா வேணும். அதுதான் நீதி. அந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்ம தரித்து கொண்டால் சத்துரு நம்மை தொடவே முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத பாரகர் பரிசேயர் யார் அப்படின்னா, நல்ல சத்தியத்தை கரைச்சு குடிச்சு வச்சிருப்பான். ஆமா, அவனுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிந்தும் கண் இருந்தும் குருடனாய், காது இருந்தும் செவிடனா இருப்பான். அவர்களை விட உங்கள் நீதி அதிகமா இருக்கணுமா. அவனுக்கு பைபிள் வசனம் எல்லாம் தெரியும், அவனுக்கு எல்லா வார்த்தைகளும் தெரியும். பழைய ஏற்பாட்டுல அத்தனையும், மோசே எழுதிய நியாயப்பிரமாண சட்டம் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு வச்சிருக்கான். அவனுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் நியாயக்கேடு செய்வான், நீதி செய்ய மாட்டான், நீதியில் நடக்க மாட்டான். கர்த்தர் சொல்றாரு, நீ அவனை மாதிரி இருக்காத, உன்னுடைய நீதி அவனை விட அதிகமா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்ட அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி இல்லைன்னா பரலோகத்துக்குள்ள வர முடியாது. அந்த நீதி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. பாருங்க, நியாயப்பிரமாணம் நம்மை பாவி பாவி என்று குற்றப்படுத்தி கொண்டே இருந்தது. நீ அதை செஞ்சா பாவம், நீ இதை செஞ்சா பாவம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. அங்க வேத பாரகரும் பரிசேயரும் நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்றவர்கள், குற்றப்படுத்துகிறவர்கள். ஆனால் தாங்கள் அந்த குற்றத்தை செய்தும் தங்களுக்கு தவறு இல்லை என்று எண்ணுகிறவர்கள். தேவஜனமே அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி என்பது, நீ இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு விட்டாய், அதனால இனி நீ பாவம் செய்தாலும் அது தப்பு இல்லை என்று சொல்லுகிற சத்தியம் அல்ல. அது தவறான போதனை. இன்னைக்கு அநேக இடத்துல அது இருக்கு. அப்படி இருக்க வேண்டாம். தேவனுடைய நீதி என்பது உன்னை சரியான பாதையிலே நடத்தி கொண்டிருக்கும். அதான் வருகையின் பாதை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பாதையிலே நடத்துவதற்காகவே தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை அவர் சிந்தினார். விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி உங்களை நீதிமானாக மாற்றிவிட்டார். உங்களுக்கு நரகம் கிடையவே கிடையாதுன்னு அடிச்சு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பேரை அவரால் கிறுக்கி போடவும் முடியும். அதை மறந்துடக்கூடாது. ஆமா, இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டுட்டீங்க. நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுமா போல திரும்ப திரும்ப அதே பாவம், திரும்ப திரும்ப அதே தவறு, குந்தி குந்தி நடந்து கொண்டு பிடரியை கடினப்படுத்தி கொண்டே இருந்து நான் பரலோகத்துக்கு போகணும்னு கற்பனை கூட பண்ணக்கூடாது.
பொய் அது. பரலோகம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். நீ தேவ நீதியை இந்த பூமியிலே நிறைவேற்று. வெளியேற பெற்ற ரத்தத்தை உனக்காக சிந்தினாரே, நீ வருகையிலே காணப்பட வேண்டும் என்றால் அந்த தேவ நீதியை நிறைவேற்று. அது உன்னை போல் அநேக ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண சொல்லுகிற தேவ நீதி. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சந்ததியையும் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டெடுத்த அந்த ரத்தம் பிறருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. அதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அந்த தேவ நீதியை விளங்க பண்ணணும். மூணாவது காரியம், ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய். ஆமா, ஆயத்தம். கர்த்தருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். யாரும் நம்மளை தள்ளி விட்டக்கூடாது. இந்த பாதரட்ச ஆங்கிலத்துல கலிகே, CALLIGAE, எனக்கு சொல்ல தெரியல, அப்படி போட்டிருக்கு. கலிகே அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எவராலும் தள்ள முடியாத கிரிப்புள்ள ஒரு ஷூ. யாரு தள்ளி, ராணுவ வீரர்கள் போடுற ஷூ. ஆமா, எனக்கு என் இளைய மருமகன் கேரளாவில் இருந்து புல்லட்டுக்காக ஒரு ஷூ வாங்கி தந்தார். செம்ம கிரிப்பு. அது அப்படியே மிலிட்ரிக்காரங்க போடுற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. புல்லட் ஓட்டும் போது, அப்பா நீங்கள் கால் ஊனும் போது வலிக்கிறக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூ எனக்கு வாங்கி கொடுத்தாரு இப்போ நான் கேரளா போயிருக்கும்போது. ஆமாம், ஸோ அந்த மாதிரி அதை விட பெஸ்டான ஒரு ஷூ தான் இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை. யாரும் உங்களை தள்ளி விட முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் நடந்தா உங்களை தள்ள முடியாது, ஓடுனா தள்ளி விட்டுருவான் அப்படின்ட்டு, இல்லையா? நீங்க ஓடுனாலும் நடந்தாலும் உங்களை தள்ளி விடாமல் இருக்கணும்னா ஆயத்தம் என்னும் பாத ரட்சை உங்களுக்கு வேணும். செருப்பு உங்களுக்கு வேணும். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. இப்ப இந்த வசனம் கொஞ்சம் பேருக்கு தெரியும்ல. இந்த வசனம் சரியா தப்பா? நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனா இரு அப்படின்னு ஆத்தும ஆதாய பயிற்சி கொடுக்கிற சில பாஸ்டர்ஸே இதை சொல்லுவாங்க. சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, நீ ஆயத்தப்படு, இயேசு வரப்போறாரு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து அப்படின்னு வருகைக்காக இந்த வசனத்தை சொல்லுவாங்க. இது சரியா தப்பா? சொல்லுங்க பாப்போம் யாராவது. இந்த வசனம் வருகைக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வசனமா, அல்லது கர்த்தரையே எதிர்த்து நிற்பதற்கு பிசாசுக்கு சொல்லப்பட்ட வசனமா? யாருக்கா தெரியுமா? இது பிசாசுக்கு சொல்லப்பட்டதா இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வசனமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். யாருக்கு சொல்லப்பட்டவங்க சொல்லுங்க. தப்பு தப்பு தப்பு. பதில் சொல்றது நல்லது, பதில் சொல்றது ரொம்ப சந்தோஷம். ஆனா தப்பு, கத்துக்கோங்க. இந்த வசனம் பிசாசுக்காக சொல்லப்பட்டது. இது அந்தி கிறிஸ்துவுக்காக சொல்லப்பட்டது, அந்தி கிறிஸ்துவின் ஆட்களுக்காக. ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவின் ஆட்களை பார்த்து சொல்றாரு, அந்த அர்மகதான் யுத்தத்துக்காக. ஆமா, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின. இப்ப மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிருங்க, மைக் ஆன் பண்ணவங்க திரும்ப ஆஃப் பண்ணிருங்க. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனா இரு. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்திலே கடைசி வருஷங்களிலே வருவாய். கொஞ்சம் கூகுள் மீட்ல இருக்கிறவங்க மைக்கை ஆஃப் பண்ணுங்களேன். சோதரம். இந்த வசனமானது அநேக நாட்களுக்கு பிற்பாடு விசாரிக்கப்பட போகிற அந்தி கிறிஸ்துவுக்கானது. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே வருவாய். அது எந்த தேசம் தெரியுமா? கேள்வி கேட்க பயமா இருக்கு, பதில் சொல்லிட்டு மைக்கு ஆன் பண்ணிட்டு விட மாட்டேங்க, நானே சொல்லிடுறேன். அநேக வருடங்களுக்கு பிற்பாடு, அநேக வருடங்கள் நீ வருகிற நீ ஆயத்தப்படு, அநேகரை ஆயத்தப்படுத்து. ஆனா யாருக்கு விரோதமா வருவ? பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். கடைசி நாம வந்துட்டான்னா அது கடைசி வருஷம். யாருக்கு விரோதமா வருகிறான்? இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா வருகிறான். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும்
சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது வருவார். அதுதான் இப்ப நடக்க போகுது. இஸ்ரவேல் நல்லா அமைதியா இருக்கும்போது இப்ப அதுதான் நடக்கு. நமக்கு இஸ்ரேல்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அஜித் பாஸோட கூட பிறந்த தம்பி அங்கதான் இருக்காரு. நேத்து கூட அவர் பேசினார். அவர்கிட்ட நான் அடிக்கடி பேசுவேன். அப்ப கேட்கேன், ஐயா எப்படி இருக்கு, குண்டுலாம் நிறைய போடுறாங்களாமே? ஆமா ஆமா போடுறாங்க, அது மாதிரி நிறைய போடுறாங்க, ஆனா ஒண்ணு கூட வெடிக்க மாட்டேங்குது. ஆமா, கர்த்தர் பாதுகாக்கார் அப்படின்னாரு. அது உண்மைதான். ஆனா அந்த பாதுகாப்பு ரொம்ப நாள் நிக்காது இல்லையா? அந்த டூம் கர்த்தர் கொடுத்த டூம்னு சொன்னா மட்டும்தான் நிற்கும். அது நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிட்டேன். இந்த கடைசி நாட்களிலே ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தங்கள் பாதத்திலே தொடுத்து கொள்ளாதபடி பெருமை என்னும் பாதரட்சியை தரித்துக் கொள்கிறவர்கள் நிறைய இருக்காங்க. பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்ப அந்த பெருமை என்கிற பாதரட்சத்தை தரித்துக் கொள்கிற தேசம் நாசமடையும். அப்ப அந்த பெருமை என்கிற பாதரட்சை நமக்கு வேண்டாம். ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இங்க பிசாசு இந்த வசனத்தின்படி ஆயத்தப்பட்டுட்டு, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனா இரு, நீ என்ன வேணாலும் செய்ய, என் நாசியின் சுவாசத்தால முடிவிலே உன்னை அழித்து போடுவேங்க. அந்த பிசாசு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கு. கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தமா இருக்காங்களோ இல்லையோ, வேதம் சொல்லுகிறது. ஆமோஸ் 4:12 வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எச்சரிக்கை கொடுக்கிறார். இஸ்ரவேலே எச்சரிக்கையா இரு, நான் இப்படி செய்ய போறேன். எப்படி செய்ய போறேன்? என் டூம் எல்லாம் எடுக்க போறேன். எப்ப எடுப்பேன்? ரஷ்யா உள்ள வரும்போது எடுப்பேன். வச்சு வெளுத்து. அதனால இப்பவே நீ ஆயத்தப்பட்டுன்னு இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நமக்கு சொல்றாரு. இது நீ உலகத்துல வாழ்ற வரைக்கும் வாழு, ஆனா ரொம்ப சேட்டை பண்ணாம வாழு, கர்த்தருக்குள்ள வாழு. நான் சீக்கிரம் வரப்போறேன், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இது நமக்கு சொல்றாரு. அங்க சொன்னது பிசாசுக்கு. பிசாசு என்ன பண்ணிட்டு, ஆண்டவரே சொல்லிட்டாரு ஆயத்தப்படுன்னு, ஆயத்தப்பட்டுருவோம் அப்படின்னு அவன் ரெடி ஆயிட்டான். அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே அன்பு குறைந்து விட்டது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அன்பு குறைந்து விட்டது. மாமிக்கும் மருமகளுக்கும் இடையே அன்பு குறைந்து விட்டது. ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே அன்பு குறைந்து விட்டது. தேசத்தின் தலைவர்களுக்கும் பிரஜைகளுக்கும் இடையே அன்பு குறைந்து விட்டது. இந்த கடைசி நாட்களிலே தேவ ஜனமே, கர்த்தரை சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க. பாதரட்சையை, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்க காலில் கட்டாயமா தரித்து கொள்ளுங்க. 4வது காரியம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய். ஆமா, அந்த கேடகம் நினைச்சும் யாராவது உங்க மேல கல் எறிஞ்சா, கத்தி எறிஞ்சா, துப்பாக்கி வச்சு சுட்டா அது தடுக்கும் கேடகம். நேற்று இந்த நடிகர் விஜய் தூத்துக்குடிக்கு வராருன்னு சொல்லி டிவியில போட்டாங்க. நான் செல்போன்ல பார்த்தேன். அவர் மேல மாலையை தூக்கி எறிகிறாங்க. அவர் மேல பற்றக்கூடாதுன்னு ஒருத்தன் கேடயம் வச்சிருக்காங்க கையில, புல்லட் ப்ரூஃப். அது தெரியும் உங்களுக்கு, கையில வெறும் சூட்கேஸ் கிடையாது, அது புல்லட் ப்ரூஃப். டக்குன்னு விரிஞ்சிடும். அது அப்படியே அந்த சூட்கேஸ்ல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அமுக்கிட்டாங்கன்னா சடச்சடன்னு விரிஞ்சு ஒரு பாதுகாப்பு கேடயம் மாதிரி நிற்கும். அப்படியே அது பிரதம மந்திரிக்கு மட்டும்தான் வச்சிருப்பாங்க. பிரதம மந்திரி, முதலமைச்சர் இவங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. அதனால இவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா விஜய்க்கு, அதனால இவனுக்கும் இருக்குது. அதை விட பெரிய கேடயம் விசுவாசம். இந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பிரித்து கொள்ளணும். பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். நீ விசுவாசிச்சா தம்மை நம்புகிற அனைவருக்கும், எந்த இவன் வேணும் அவன் வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. அந்த விசுவாசம் என்னும் கேடகம் உங்க கையில இருந்தா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படி யோசித்து பாருங்க, பெரிய சேனை.
அந்த சேனைக்குள்ள தாவீது உள்ள போறான் பாருங்க, கோலியாத்தை எதிர்த்து. கோலியாத்துக்கு பின்னால பெரிய சேனை நிற்கிறது. அதெல்லாம் தாவீது பார்க்கவே இல்லை. உலகத்தில் இருப்போனிலும் என்னில் இருக்கிற இயேசு பெரியவர்னு நினைச்சு உள்ள பூந்துட்டான் பாருங்க. அதுதான், என்னில் இருக்கிற கர்த்தர் பெரியவர், என்னில் இருக்கிற இயேசு பெரியவர். அந்த விசுவாசம் நமக்கு இருந்தா எப்பேற்பட்ட சேனைக்குள்ளே நீங்க பாஞ்சு போவீங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களுக்கு விசுவாசம் என்னும் கேடகம் இருந்தா உங்களை தொட்டா அவருடைய கண்ணின் மணியை தொடுறான்னு அர்த்தம். கண்ணின் மணியை தொட முடியுமா? அப்ப விசுவாசம் என்னும் கேடகம் அவர் உனக்கு கேடயமா இருந்து உன்னை தொடுகிறவர் மேல சந்ததி சந்ததியா அடி வெளுத்து விடுவாரு. சோ அந்த கேடகம் ரொம்ப முக்கியம். அதுதான் விசுவாசம். 5வது, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட். அதுக்கு பேர் ரட்சண்யம். இந்த ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா ரொம்ப முக்கியம். பைக்கில் போறவங்க போட்டிருப்பாங்க பாருங்க. ஆமா, யுத்தத்துக்கு போறவங்களும் போட்டிருப்பாங்க. யுத்தத்துக்கு போறவங்க, இப்ப நான் சொல்ற எல்லாம் சர்வாயுத வர்க்கம் யுத்தத்துக்கு போறவங்க. இப்ப நீங்க வெறுமனே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு வீடு தாரும், எனக்கு கார் தாரும் அப்படிங்கிற விசுவாச கூட்டம் அல்ல. அது எனக்கு வேண்டவும் வேண்டாம். நீங்க எல்லாரும் இயேசுவே நாங்கள் குடும்பமா வருகைக்கு ஆயத்தப்படணும், நாங்க அநேகரை ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிற விசுவாச கூட்டம். அப்ப உங்களுக்கு சர்வாயுத வர்க்கம் கட்டாயம் வேணும். சர்வாயுத வர்க்கம் இல்லாம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆயுதம் இல்லாம யுத்தத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்ப ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவும் அங்க ரொம்ப முக்கியம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகிதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். தலைச்சீரா என்பது தலையில இருக்கு இல்லையா, ஊழிய பொறுப்பு. அது நீங்க ஊழியம் செய்றீங்களா, நீங்க பாஸ்டரா, நீங்க விசுவாசியா, உங்களுக்கு ஊழியம் செய்ய வாஞ்ச இருக்கா, இப்ப நீங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அதான் தலைச்சீராய். அந்த தலைச்சீராய் இல்லாம நீ ஊழியம் பண்ணா பிசாசு போட்டு துவைச்சு எடுத்துருவான். ஆமா, நீ பிசாசுக்கு எதிர்த்து நிக்கவே முடியாது. நீ விசுவாசியா இருந்துட்டு போ, ஊழியக்காரனா இருந்துட்டு போ, யாரா இருந்துட்டு போ, தலைச்சீரா உனக்கு கட்டாயம் வேணும். கண்காணிப்பை விரும்புகிறவன், ஊழியம் செய்ய விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். சூப்பர், நல்லதுதான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் எப்படி இருக்கணும்? குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமா இருக்கணும். அது மட்டுமா? தொடர்ந்து வாசிங்க 3-4 வசனங்களை. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இதுதான் உனக்கு தலைச்சீரா. ஆமா, இப்படி இருக்கணும். அவன் தான் ஊழியக்காரன், அவன் தான் விசுவாசி. நான் என் சொந்த குடும்பத்தையே நடத்த வகை இல்லை என்றால், வேதம் சொல்லுகிறது 5வது வசனத்துல, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. நூதன சீசனா இருக்கக்கூடாது. அப்ப குடும்பத்தை நன்றாய் நடத்த அந்த தலைச்சீரா ரொம்ப முக்கியம். ஊழியத்தை நன்றாய் நடத்த தலைச்சீரா ரொம்ப முக்கியம். ஊழியம் செய்வதற்கும் தலைச்சீரா ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த தலைச்சீரா ரட்சண்யம், அது கர்த்தர் கொடுப்பது. முழங்கால் போட்டு ஒவ்வொரு முறை ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னால, இப்ப நேற்றைய தினம் இங்க செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு வர்றதுக்காக அஜித் பாஸ்டரும் ஸ்மேகாவும் ஃபாஸ்டிங்ல இருக்காங்க. மலை மேல என் மகளால ஏறவே முடியல, ஏன்னா அவளுக்கு பழக்கம் கிடையாது. அவரு பாட்டுக்கு கட்ட 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 கட்டன்னு மலை மேல ஏறிட்டார். இவளால ஏற முடியல, தவழ்ந்துகிட்டு அலைறா. ஆமா, அந்த வீடியோ அனுப்பிடுற சிரிப்பா சிரிச்சு.
ஆமா, அவரு போய் மலை மேல ஏறி உட்காந்து சோத்திரம் சோத்திரம் 2 பேரும் சேர்ந்து ஒரே சோத்திரம் தான். ஆமா, உபவாசம் போட்டு அங்க செவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்சது வனாந்தர ஜபம். இங்க வர்றதுக்கு முன்னால இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்துல அநேகருக்கு அற்புதம் நடக்கணும்னு அஜித் பாஸ்டரும் ஸ்மேகாவும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஒளிவமலை ஜப கூடாரத்துல நிறைய அற்புதம் நடக்கணும்பா. ஆமா, ஆத்துமாக்களே இல்லாம இருக்கு. இனி வரும் நாட்கள்ல அற்புதம் நிறைய நடக்கணும், அதை பார்த்து நிறைய பேர் வரணும்பா. நீங்க வருகையின் சத்தியத்தை சொல்றீங்க, நல்லது. ஆனா சபைக்கு நம்ம ஆட்களை வச்சுக்கிட்டு வருகையின் சத்தியத்தை சொல்லுவோம். ஆட்களே இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால ஆட்களுக்காக நம்ம பிரயாசப்படுவோம், ஆத்மாவுக்காக நம்ம பிரயாசப்படுவோம் அப்படின்ட்டு அந்த 2 பிள்ளைகளும் இப்போ உபவாசம் இருந்துட்டு இருக்காங்க, அஜித்தும். நான் அதனாலதான் அவங்கள்ட்ட அழுத்தி சொன்னேன், செவ்வாய்க்கிழமை வர்ற எல்லாரும் நீங்க பாக்கியவான், பாக்கியவதி. நம்ம தூரத்துல இருந்தாலும் வாங்க, வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டத்துல இருந்தாலும் வாங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. ஏன்னா இந்த விசேஷித்த கூட்டம் இன்னைக்கு கூட கெச்சியாலக்கா சொல்லி ஜெபிச்சாங்க, மற்ற கூட்டத்தை விட இந்த கூட்டம் வித்தியாசமா நடக்க போகுது அப்படின்னாங்க. பாருங்க, அது உண்மை. ஏன்னா பிள்ளைங்க பயங்கரமா ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அஜித் பாஸ்டருக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமா, என்னுடைய மகளுக்கும் அந்த கிருபை இருக்கு. ஸோ பிள்ளைகள் இணைந்து நாங்களும் அதை செய்ய போறோம் இல்லையா? எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கூட்டிட்டு வாங்க. ஒரு புதிய ஆத்மா உங்க பக்கத்துல பயங்கர பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க, வியாதி பலவீனத்தோடு இருக்கிறாங்க, கடன் பாரத்தோடு இருக்காங்க, குடும்ப பிரச்சனைகள் இருக்காங்க, கூட்டிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை. ஆமா, கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் தலைச்சீராவை பெற்றுக்கொள்கிற இரட்சண்யத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு உண்டு. இந்த தலைச்சீராவாகிய ஊழிய பாதையின் வழிமுறைகளின் படி தவறாமல் நடக்கிறோம் என்கிற விசுவாசமும் நமக்கு உண்டு. தேவ ஜனமே, நிச்சயமா இங்க சொல்லப்பட்டபடியே நம்ம நடந்து ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த தலைச்சீரா நம்மை பாதுகாக்கும். கடைசியா 6வது வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வளவு எதுக்காக? சத்துருக்கு எதிர்த்து நிக்க. சத்துரு உங்களை வருகையில போக விட மாட்டான். அந்த சத்துருவுக்கு எதிர்த்து நிக்கத்தான் இவ்வளவு பெரிய போராட்டம். அப்ப கடைசி போராட்டம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவாய். இந்த கடைசி நாட்கள்ல தேவ வசனத்தை கூட்டி குறைச்சி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. சத்தியத்தை சத்தியமா சொல்லணும், புள்ளினா புள்ளி, கமானா கமா, வார்த்தைன்னா வார்த்தை, தவறாம சொல்லி கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வசனத்தை வளைக்க கூடாது. ஏன் இஷ்டத்துக்கு நம்ம வசனத்தை வளைச்சா ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போடுவேன் அப்படிங்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அவ்வளவு பயங்கரமானது. சத்திய வார்த்தை என்பது விளையாட்டு கிடையாது, இஷ்டத்துக்கு வளைக்கிறதுக்கு. ஆமா, சில பேர்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். பைபிள் வாசிக்கும் போது ஏனோ தானே பைபிள் மேல ஒரு மரியாதையே இருக்காது. சின்ன பிள்ளை கையில விளையாட கொடுத்தப்ப அது பக்கம் பக்கமா கிழிச்சுக்கிட்டு இருக்கும் பைபிளை உட்காந்து. எனக்கு அப்படி கோவமா இருக்கும். நம்ம சபையில அப்படி நடக்காது, வெளுத்து எல்லாருக்கும் தெரியும். ஆமா, இஷ்டத்துக்கு பிள்ளைங்க கையில பைபிளை தூக்கி கொடுக்கறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன விளையாட்டா? ஊழியக்காரங்க தவறான முறையில உபதேசிக்கும் போது பயமே இல்லாம உபதேசிக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு துக்கம் எனக்கு வரும். அது பட்டயம், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது கர்த்தருடைய வார்த்தை, அதை குறிச்ச தெய்வ பயம் இருக்கணும். பயப்படாதன்னு 365 நாள் சொல்லியிருக்காரு. சரிதான், லீஃப் வருடம்னு ஒண்ணு இருக்கு. அட்லீஸ்ட் 4 வருஷத்துக்கு ஒரு தடையாவது கர்த்தருக்கு பயப்படுவோம். ஆமா, பட்டயத்துக்கு பயப்படுவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுவோம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாட்சின்னா எவனோ கோணக்கிளி கிண்டி இருக்கான், கர்த்தரவனை வெளுத்திருக்காரு, சாட்சி. இதை யோவான் பார்த்துருக்காரு, அதான் சாட்சி. கர்த்தருடைய வார்த்தையை புரட்டி எவனோ சொல்லியிருக்கான் யோவான் வாழ்ந்த காலத்துல.
அவன் ஆண்டவர் புரட்டி புரட்டி எடுத்திருக்காரு. அதை யோவான் பார்த்திருக்காரு. அதனை சாட்சி சொல்ல முடியும். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறது அப்படின்னா நடந்துட்டு இனிமே நடக்க விட்டுறாத அப்படிங்காரு. ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இந்த புஸ்தகத்தில் என்ன வாத? ஏகப்பட்ட வாத. அப்பப்பப்பா, ஏகப்பட்ட வாத இல்லையா? அது நமக்கு வேண்டவே வேண்டாம். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஒன்ன சொல்லிட்டு ஒன்ன சொல்லாம இருக்கப்படாது. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு வார்த்தைய சொல்ல முழுசா வாசித்துடணும். முழுசா வாசித்துட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லணும். அப்படி சொல்லாம என் இஷ்டத்துக்கு இந்த வசனம் எனக்கு வேண்டாம், இது தேவையில்லை, அதாவது கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் வசனம் இருக்கு. சீ, காலங்காத்தாலே இந்த வசனமா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா கேட்டுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தங்கிறத மட்டும் விளங்கி கொள்ளணும். அப்படி வார்த்தைகளை எடுத்து தூர போட்டோம்னா பரிசுத்த நகரத்தில் இருந்தும், அதாவது யாராவது அப்படி எடுத்து தூர போட்டாங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவற்றில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. அப்ப சத்தியத்தை புரட்டுனா ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போட்டுருவார். மத்தேயு 24:35-36 சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஆம் தேவஜனமே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்ற வார்த்தை அவர் சொன்னது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்ப நிச்சயமா வருவார். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். ஆனா பெரிய புஸ்தகமா எழுதி கையில கொடுத்துட்டார். பெரிய புஸ்தகம் பைபிள் எழுதி கையில கொடுத்துட்டார். என் பிள்ளையே, இதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் வரப்போறேன்னு அர்த்தம். கத்தி கதறி 2000 வருஷமா எத்தனையோ ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கண் இருந்தும் குருடனாய், காது இருந்தும் செவிடனா இருக்காங்க. கடைசியா ஒன்ன சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 24 37, 38, 39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலம் என்பதற்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னது? நோவாவின் காலத்தில் நடந்தது. நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சா? விபச்சார ஆவி மேலோங்கி இருந்தது. கள்ள பொண்டாட்டி, கள்ள புருஷன், இது மேலோங்கி இருந்தது நோவாவின் காலத்தில். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்னா அந்த குண்டு மாத்தி குண்டு சம்பந்தம்னு சொல்லுவாங்க. அண்ணனை அங்க கொடுத்துட்டு தம்பியை இங்க வாங்குறது, அப்படி அது இல்லை, அது இல்லை. அது இந்த வசனம் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்னா பலமுறை நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆமா, ஒருத்த முன்னாடி இன்னொருத்த கொடுப்பான், இன்னொருத்த முன்னாடி இன்னொருத்த எடுத்துக்கிடுவான். அது ரொம்ப சகஜமா போகும், சர்வசாதாரணம். அது இப்ப நடக்கு, அது இப்ப நடக்கு. நோவாவின் காலத்தில் நடந்தது இந்த கள்ள புருஷன் கள்ள பொண்டாட்டி கதை. இன்னைக்கு அடுத்தவன் பொண்டாட்டி மேல அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்படுற ஆளுக்கு நிறைய இருக்கு. இதெல்லாம் நோவாவின் காலத்துல நடந்த பாவம். இந்த பாவம் ரிப்பீட் ஆகுது இப்போ அதிகமாக. குடும்பமா சண்டை நடக்கு. என் புருஷன் நீ விட்டுட்டு போயிட்டான், என் பொண்டாட்டி நீ விட்டுட்டு போயிட்டான். இந்த கதை உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கு. எச்சரிக்கை, இது நோவாவின் காலத்துல நடந்தது. இந்த விபச்சார ஆவி பொல்லாத ஆவி. இந்த விபச்சார ஆவியை நீ கண்கொண்டு பார்த்தால் நீ முடிவெடுத்துக்கொள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இப்படிப்பட்ட உணர்வில்லாத ஜனங்கள் அப்பொழுதும் இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உணர்வில்லாத ஆவி இப்பொழுதும் இருக்கிறது. இந்த உணர்வில்லாத ஆவிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. நாம உணர்வுள்ளவர்களாக இருப்போம். எபேசியர் 6:11-12 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல,
துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதை புரிந்து கொண்டு உங்க ஆத்துமத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த நொடியிலையும் உங்க ஆத்துமத்தை பிசாசு கீழே விழத்தள்ளுவான். பொன்னாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று எதையாவது காமிச்சு பிசாசு உங்களை விழத்தள்ளுவான். எச்சரிக்கையா இருங்க. எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக நீங்க ஜெபிங்க. என நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழுந்துடக்கூடாது இல்லையா? நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் விழுந்துடக்கூடாது. அந்த பாதரட்சியை தரிச்சுக்கோங்க. இந்த 5-6 காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த 6 காரியம் ரொம்ப 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 முக்கியமான காரியம். இந்த சர்வாயுத வர்க்கம், இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து பிசாசின் தந்திரத்துக்கு நீங்க எதிர்த்து நிற்க பழகி கொள்ளுங்க. அந்த பிசாசெல்லாம் அக்னி ஆஸ்திரமெல்லாம் சுட்டரிக்கப்படும்படியாக சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்லுகிற விதைகளை தினந்தோறும் விதைத்து கொண்டு வருகிறோம் அப்பா. விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. உம்முடைய வருகைக்கென்று ஒலிவுமறை ஜெப கூடாரத்தின் விசுவாச குடும்பங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த எங்களை பயன்படுத்துங்க. இந்த ஒலிவுமறை ஜெப கூடாரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வீரனாய் வீராங்கனையாய் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொன்ன வார்த்தையின்படி உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபைதாங்க. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து சொல்லப்பட்ட 6 காரியங்களிலும் ஞானமாய் புரிந்து கொண்டு உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபைதாங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. அதிகாலை ஜபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.